கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து கர்த்தர் சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலே கூட மீகாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாள் வருகிறது. எந்த நாள்? எடுப்பிக்கும் நாள். எந்ததை எடுப்பிக்கும் நாள்? மதில்களை. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. மதில் அப்படி என்ற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. நம்ம இன்றைக்கி வீடு கட்டுறோம், வீட்டை சுற்றி கடைசியில் என்ன கட்டுறோம்? ஒரு மதில் சுவர் கட்டுகிறோம். அந்த நாட்களில் பட்டணங்களை சுற்றியே மதில் இருந்தது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எரிகோவை சுற்றி இருந்த அந்த மதில், அந்த கோட்டை அப்படி பார்க்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலையும் அந்த தேசத்தை சுற்றி ஒரு மதில் இருந்தது. பாதுகாப்பு வளையமாக அது காணப்பட்டது. ஒரு மதில் சுவர் இருந்தால் அந்த வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன மதில் சுவர் இருந்தால் வெளியே பிராணிகள், சில பிராணிகள் உள்ள வராதபடி அது பாதுகாக்கப்படுகிறது. இன்னும் மதில் உயரமாக இருந்தால் திருடர்கள் உள்ளே வர முடியாததற்கு ஒரு பாதுகாப்பு, அந்நியர்கள் உள்ளே வர முடியாததற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. மதில் என்றால் ஒரு பாதுகாப்பு வளையம். அந்த பாதுகாப்பு வளையம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வேத வசனம் சொல்கிறது, உன் மதில்களை எடுப்பிக்கும், அதாவது கட்டுவிக்கும், அதாவது இந்த மதிலை உயர எழுப்பக்கூடிய நாள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மதில் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால சத்ரு பல வகையில் விளையாடுகிறான், பல வகையில் மோதுகிறான், பல வகையில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்குகிறான். ஏன்? நம்முடைய மதில் இல்லை. யோபுவை குறித்து பிசாசு கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது, நீ எங்கே சுற்றி வருகிறா, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான். எங்கே அவன்கிட்ட போய் நான் என்ன செய்ய முடியும்? நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைத்திருக்கிறீரே. அப்படின்னா கர்த்தர் நமக்கு ஒரு மதிலை கொடுத்திருப்பாரையானால் பிசாசால கூட நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எட்டி தான் பார்க்க முடியுமே ஒழிய யோபுவின் வாழ்க்கையில் ஒன்றே செய்ய முடியலை. எப்போ கர்த்தர் அந்த வேலியை, அந்த மதிலை அவனுக்கு ரிலீஸ் பண்ணி விடுறாரோ அப்போ தான் அவன் அந்த கிரியைகளை செய்ய ஆரம்பிக்க முடிகிறது. அதனால தான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் மதில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் மதில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் தொழிலில், உங்கள் கையின் பிரயாசத்தில், விவசாயத்தில், வியாபாரத்தில், பார்க்குற வேலையில் ஒரு மதில் இல்லாதபடி இருக்கலாம். ஏன்? குடியிருக்கிற இடத்துல மதில் இல்லாதபடி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த நாளில் கூட அப்படி இருக்குமையானால் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பல நெருக்கடிகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் மதில்களை எடுப்பிக்கிற நாள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மதில் இடிந்து போய் கிடக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் எழுப்ப போகிறார். மதிலே இல்லாமல் இருக்கிறதா? மதிலை கர்த்தர் எழுப்ப போகிறார். உன் மதிலை எழுப்புகிற நாள் வருகிறது. அப்படின்னா கர்த்தர் மதிலை எழுப்பிட்டா நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவோம். பல விஷயங்களில் பாதுகாக்கப்படுவோம். சரீர ஆரோக்கியத்தில் பாதுகாக்கப்படுவோம், பொருளாதாரத்தில் பாதுகாக்கப்படுவோம், குடும்ப உறவுகள் காரியங்களில் பாதுகாக்கப்படுவோம், சமாதானம் சந்தோஷத்தில் பாதுகாக்கப்படுவோம். கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு பாதுகாப்பு உண்டு. இருக்கிற இடத்துல நிம்மதியாக சமாதானமாக இருப்பதற்கு அந்த பாதுகாப்பு அவசியம், அந்த மதில் அவசியம். அந்த மதிலைத்தான் எழுப்புகிற நாள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் மதிலையும் எழுப்பிருங்கப்பா, என் மதிலையும் எழுப்புங்க. என்னை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி, என் ஊழியத்தை சுற்றி, என் கையின் பிரயாசத்தை சுற்றி, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை சுற்றி
மதிலை எழுப்புங்கன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் மதிலை எழுப்புவார். ஏன்னா வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் மதில்களை எழுப்புகிற நாள் வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அந்த நாள் இன்றைக்கு உங்களுக்கு வரட்டும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட உன் மதில்களை எடுப்பிக்கிற நாள் வருகிறது என்ற வேத வசனத்தின்படி வாழ்க்கையிலே மதிலை இழந்து போய் பல சோதனைக்குட்பட்டு இருக்கிற பிள்ளைகளை சரீரப்பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய காரியத்திலையும் மனதளவிலையும் பற்பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு உண்டான மதிலை எடுப்பிக்கிற நாளை, மதிலை உண்டுபடுகிற நாளை கர்த்தர் வர வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அக்கினி மதிலாயிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பீராக. யோபுவும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீர் வேலியடைத்திருந்தது போல ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்வீராக. அக்கினி மதிலாயிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்மை கிருபையும் தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுங்க. பிள்ளைகள் வேதனைகளை எல்லாம் மாற பண்ணுங்க. பிள்ளைகள் கலக்கம் எல்லாம் மாறட்டும் ஐயா. புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீராக. வெட்கப்பட்ட இடங்களில் பிள்ளைகள் தலையை நீர் நிமிர பண்ணுவீராக. இன்னைக்கு என்னென்ன தேவையோடு கூட இருக்கிறாங்களோ அத்தனை தேவைகளை இந்த நாளில் சந்தித்து பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்துவீராக. கிருபைகள் பெருகட்டும். இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் மதில்களை எடுப்பிக்கிற நாள் வருகிறதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை பிடித்து கொண்டு ஜெபியுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.